ஹலோ எவ்ரிஒன், நான் SR1. ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணோம், கிளம்பிட்டோம். போகிற வழியில் திருச்சி பூம்புகார் வழியாக தான் போனோம். ஸோ அந்த ஸ்பாட் பார்த்துட்டு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடம்தான் பாம்பன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் ஏன்னா இதுதான் நான் ரொம்ப லென்த்தான போகிறோம். ஸோ அந்த இடத்த பார்க்கணுங்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். இங்கே வந்து எல்லாருமே இந்த அழகை பார்க்குறத தாண்டி இது எப்படி கட்டியிருப்பாங்கங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருந்திருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இது இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. பழசு வந்து பழைய ரூட்டில் ட்ரெயின் விடுறது இருக்குது, புது பாலத்தில் தான் விடுறாங்க. இந்த இந்த 2 பில்லருமே கீழே இருக்க ட்ராக் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ஷிப்பை வந்து மாதிரி லிஃப்ட் பண்ணுவாங்களாட்டிருக்கு. அதுக்கப்புறம் இறக்கிடுவாங்க போல். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப செம்ம டிராஃபிக்காக இருந்தது, நிறைய இடத்த பார்க்க முடியல. இப்போ தான் ரோடெலாம் கொஞ்சம் க்ளியர் பண்ணி போயிட்டுருந்தோம். நைட்டு அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி வந்த இடம் தான் ராமேஸ்வரம் டெம்பிள். மாதிரி தான் கோயில் ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரே பில்லராகவே இருந்தது. அண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு பூஜையை போட்டாச்சு. அப்புறம் வந்த இடம் தான் அந்த 3 ஆர்ச் இருக்க இடம். இங்கே தான் நிறைய பேர் இறந்தவங்களாம் திதி கொடுத்துட்டு இருந்தாங்க, சாமி கும்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு இடம் தனுஷ்கோடி. இதுக்காக தான் எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இது எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம். வந்துட்டு லைட் ஹவுஸ் வந்தாச்சு. வந்துட்டு மேல் வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு செம்மையாக இருந்தீங்க வியூ. முடிச்சுட்டு வந்த பாயிண்ட் தான் கடைசி பாயிண்ட், தனுஷ்கோடி டெட்லைன், அதாவது இந்தியாஸ் லாஸ்ட் ரோடு சொல்லுவாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். முடிச்சுட்டு APJ அப்துல் கலாம் சார் நினைவுக்கு வந்தோம். இங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்க்க முடியல. ஸோ ஓரளவுக்கு ரேண்டமாக பார்த்தாச்சு. பார்த்துட்டு கிளம்பிட்டோம். போகும்போது இந்த வியூ நல்லா பார்க்க முடிஞ்சுது. முடிச்சுட்டு காங்கேயத்தில் அன்னப்பூர்ணால் டின்னர் முடித்தாச்சு. ஆன் தி வே கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். இந்த பதிவு எதுக்குன்னா, லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுத்ததும் இந்த இடம் தான், சோகத்தை கொடுத்ததும் இந்த இடம் தான்.